Hi, இப்போ NEET 2019 வந்து क्वेश्चन பார்க்கலாம். So topic என்னன்னா electric charges அதாவது electrostatics. Okay, question என்னன்னா to metallic sphere one of radius r and other of radius 2r both have same surface charge density sigma. Okay, if they are brought in contact and separated, then the new surface charge densities on each of the sphere are respectively. ஓகே கொஷின் உங்களுக்கு படித்தோடனே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜஸ்ட் நான் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிடுறேன். அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குது, லெட்ஸ் சே இது ஸ்பியர் 1, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பியர் இருக்குது ஸ்பியர் 2. இதோட ரேடியஸ் வந்து ஆர், இதோட ரேடியஸ் வந்து 2r. ஓகேவா? இப்போ ரெண்டுக்கும் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. சரி, ஓகே. இப்போது செகண்ட் கேஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த சின்ன ஸ்பியர் அதாவது ஸ்பியர் 1ம் ஸ்பியர் 2வும் கான்டாக்டில் இருக்குது, தென் எகெயின் செப்பரேட் ஆகிடுது. ஓகே, இப்போ செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இதில் வந்து நமக்கு வந்து மொத்தம் ஒரு 3 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பியர் வேறு சார்ஜ் இருக்குது, கான்டாக்டில் வந்து என்ன ஆகும்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகும். எது வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும்? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ரெண்டு சைடு இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்போ 0 ஆகுதோ, அதாவது லெட்ஸ் சே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பியர் தர பொட்டன்ஷியல் V1, இது தர பொட்டன்ஷியல் V2ன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ V1 ஈக்குவல் டு V2ன்னு வருதோ அது வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளோ ஆகிற ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிரித்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஃப்ளோ ஆகி அந்த ஈக்குலிபிரியம் வர வரைக்கும் இதோட சார்ஜ் வந்து Q1 ப்ரைம், இதோட சார்ஜ் Q2 ப்ரைம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜ் ஃப்ளோ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கும் அதே சார்ஜ் தான் மெயின்டைன் ஆகும், Q1 ப்ரைம் Q2 ப்ரைம். இப்போ நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்சிட்டி தானே கேட்குறாங்க. அப்போ σ1 ப்ரைம் ஈக்குவல் டு Q1 ப்ரைம் டிவைடட் பை இதோட ரேடியஸ் ஆர். ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². நெக்ஸ்ட்டு σ2 ப்ரைம் வந்து Q2 ப்ரைம் பை 4π. ஓகே, இதோட ரேடியஸ் வந்து 2r. ஸோ 2r த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா Q2 ப்ரைம் பை 16πr². ஓகே, லைக் இதுதான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வந்துடணும், லைக் பேப்பரில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ஸ், இந்த ஐடியாலாம். ஓகே, வச்சு இப்போ ஃபஸ்ட்லேருந்து இது ஆரம்பிக்கும் போது ஓகே, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் பை ஏரியா. இந்த இடத்துல ஸ்பியர் தானே, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 4πr². சரி, ஓகே. இப்போ நான் ஸ்பியர் 1 எடுத்துக்கிறேன். ஸ்பியர் 1க்கு வந்து சிக்மா 1 எடுத்துக்கலாம். ஆனால் σ1 வந்து சிக்மா தான், ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க சிக்மா அப்படின்னு. σ1 ஈக்குவல் டு சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு Q1 பை 4πr². சரி, ஓகே. ஏன்னா ரேடியஸ் ஆர், அப்படின்னா Q1 ஈக்குவல் டு என்ன? 4πr² சிக்மா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பியர் 2க்கு எகெயின் சிக்மா தான், பட் இந்த இடத்துல சார்ஜ் வேறு, Q2 பை 4πr². அப்போ Q2 ஈக்குவல் டு என்ன? சாரி, இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக என்னென்னா ரேடியஸ் என்ன இந்த ஸ்பியருக்கு? 2r. ஸோ 2r த ஹோல் ஸ்கொயர். ஓகே தானே? 2 ஸ்கொயர் என்ன? 4 × 4 16. ஸோ என்ன பண்ணுறேன்னா 16πr² இன்ட்டு சிக்மா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, லைக் ஒரு 25% ஆஃப் சம் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ இந்த 2 ஸ்பெயரும் சேர்ந்து ஒரு பாடி ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த ஒரு பாடியோட டோட்டல் சார்ஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். டோட்டல் சார்ஜுக்கு வந்து QT இஸ் நத்திங் பட் Q1 + Q2. Q1 + Q2 என்ன? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 20πr² சிக்மான்னு வந்துடும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. நீங்கள் என்ன சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும், ஈவன் நியூக்ளியரு, குவாண்டம், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வரைக்கும் போனீங்கனாலும் சார்ஜ் வந்து கன்சர்வ்டு, சார்ஜ் வந்து மாறாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டோட்டல் சார்ஜ் வந்து மாறாது. லைக் ஸ்பியரோட சார்ஜ் மாறலாம், பட் ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு சேர்க்குறீங்க, நெக்ஸ்ட்டு பிரிக்கிறீங்க. இப்படி பிரிக்கும் போது மொத்தமாக சார்ஜ் இப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜோ அதே டோட்டல் சார்ஜ் தான் லைக் இந்த 3 கேஸ்லையுமே இருக்கும்னு நான் சொல்கிறேன். நான் ஃபிசிக்ஸ் சொல்லுது. ஓகே, இப்போ V1 ஈக்குவல் டு V2வா? V1க்கு என்ன? பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? இங்கே பாருங்கள், கான்டாக்டில் இருக்கிற என்ன அர்த்தம்? சர்ஃபேஸில் தான் டச் ஆகிருக்கும். சர்ஃபேஸில் இருக்க பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? Q பை 4πε0 இன்ட்டு ரேடியஸ். இப்போ V1 ரேடியஸ் ஆரா, அதோட சார்ஜ் வந்து Q1 ப்ரைமாக இருக்கும். இந்த ஈக்குலிபிரியம் எப்போ வரும்னா எல்லா சார்ஜும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. அப்போ ஃபைனல் சார்ஜ் வந்து Q1 ப்ரைம்
டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இந்த குட்டி ஸ்பியரோட ரேடியஸ் என்ன ஆர். நமக்கு அதான் ஃபார்முலா பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு V2 வந்து Q2 ப்ரைமாக இருக்கும். Q2 ப்ரைம் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு 2R. ஓகே தானே எல்லாம் ஓகே தான். 4 பை எப்சிலான் நாட் 4 பை எப்சிலான் நாட் கேன்சல் ஆயிரும், RR கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து Q2 ப்ரைம் இந்த 2 வந்து இங்கே போயிடும், 2Q1 வரும், 2Q1 ப்ரைம். அதாவது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ரிலேஷன் பாருங்களேன், Q1க்கும் Q2க்கும் நான் எழுதுறேன். Q2 ஈக்குவல் டு 4Q1 இருக்கும். 4 டைம்ஸ் இங்கே இருக்கா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதோட சார்ஜை விட இது 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகுதுல, ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் இருக்க சார்ஜை விட இது ஜஸ்ட் 2 டைம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளோட எய்ம் வந்து Q2 ப்ரைம் Q1 ப்ரைம் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நியூ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது தான். சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது, Q2 ப்ரைம் ஈக்குவல் டு 2Q1 ப்ரைம். அதே மாதிரி இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார்ஜஸ் கன்சர்வ்டு. ஸோ இனிஷியலாக Q1 ப்ளஸ் Q2 வந்து QTனா இப்போவும் Q1 ப்ரைம் ப்ளஸ் Q2 ப்ரைமும் QT தான் இருக்கும், ஏன்னா சார்ஜஸ் கன்சர்வ்டு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். QT ஈக்குவல் டு 20 பை R ஸ்கொயர் சிக்மா ஈக்குவல் டு Q1 ப்ரைம் ப்ளஸ் Q2 ப்ரைமுக்கு பதிலாக நான் 2Q1 ப்ரைம் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க Q2 ப்ரைமுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்ப்ரெஷன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், 3Q1 ப்ரைம்னு இருக்குமா, 20 பை R ஸ்கொயர் சிக்மா. ஸோ Q1 ப்ரைம் ஈக்குவல் டு 20 பை R ஸ்கொயர் சிக்மா பை 3. Q1 ப்ரைம் வந்து இப்படி வந்திருக்கு. ஓகே, நான் அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20 பை R ஸ்கொயர் சிக்மா Q1க்கு பதிலாக இங்கே பாருங்கள், Q1 ப்ரைமுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டிவைடட் பை 4 பை R ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 4 பை R ஸ்கொயர் இங்கே பாருங்கள், கீழே ஒரு டினாமினேட்டர் 3 இருக்குது, 3 பை R ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த 4 இந்த 20 எப்படி கேன்சல் ஆகும், 5. ஸோ இது வந்து நமக்கு 5/3 சிக்மாவாக இருக்கும், சிக்மா 1 ப்ரைம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கே நீங்கள் ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள் 5/3 சிக்மான்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை விட கூட ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம் தானே நம்ம, அதனால் நான் போடுறேன் லைக் சிக்மா 2 ப்ரைமும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, சாரி. சரி ஓகே, இப்போ Q2 ஈக்குவல் டு 2Q1 ப்ரைம்னு இருக்கா. அப்போ நான் வந்து Q1 ப்ரைம் எப்படி எழுதலாம், Q2 ப்ரைம் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எங்கே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம QT ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோன்னா 20 பை R ஸ்கொயர் சிக்மா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரி ஓகே, அதே போடுறேன் இந்த இடத்துல 20 பை R ஸ்கொயர் சிக்மா QTக்கு பதிலாக ஈக்குவல் டு Q1க்கு பதிலாக Q1 ப்ரைமுக்கு பதிலாக Q2 ப்ரைம் பை 2 ப்ளஸ் Q2 ப்ரைம். ஓகேவா? அப்போ 20 பை R ஸ்கொயர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3Q2 ப்ரைம் பை 2. கரெக்டாக? அதாவது 1/2 ப்ளஸ் 1 3/2 அது மாதிரி. அப்போ நமக்கு Q2 ப்ரைம் என்ன வரும்னா 40 பை R ஸ்கொயர் சிக்மா பை 3 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சிக்மா 2 ப்ரைம். லைக் இது கொஞ்சம் லென்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை உங்கள் வேறு யாருக்காச்சும் இது ஷார்ட்கட்டில் போடுற மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வில் லுக் இன் டு தட். ஓகே, சிக்மா 2 ப்ரைம் என்ன, Q2 ப்ரைம் பை 4 பை இன்ட்டு 2R ஸ்கொயர், ஏன்னா ரேடியஸ். ஸோ ஓகே, கரெக்டு தான். 40 பை R ஸ்கொயர் சிக்மா டிவைடட் பை 60. ஓகே, 3 இருக்குது, 3 இன்ட்டு 16 பை R ஸ்கொயர். ஓகே, R ஸ்கொயர் கேன்சல், பை கேன்சல். இப்போ வந்து இதை நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 8 டேபிளில் 5 8s are 40, 2 8s are 16. ஸோ
ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா மேலே வந்து 5 இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சிக்மா இருக்குது. 3 × 2 6. ஸோ சிக்மா 2 ப்ரைம் வந்து 5/6 சிக்மா. ஸோ அதுதான் இருக்க ஆப்ஷன். சரி, ஓகே. லைக் இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான். மேபி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நீங்கள் கடகடன்னு போடலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வந்து ஜஸ்ட்டு சார்ஜஸ் மட்டும் பற்றி. சரி, ஓகே. இந்த சம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ.